Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு சில அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டுருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டன்ல இருக்கு, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இருக்கிற ஒரு சில அப்டேட்டை வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோட வந்து ட்ரேடிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதோட ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டையும் பார்த்துட்டு உள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு உள்ளே போக முதல் ஒரு சின்ன விஷயம், ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை வந்து நிறைய பேர் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க. பட் என்ன வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்ட ஒரு கேள்வி, விசா கார்டு மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து டெபாசிட் பண்ணலாமா வித்ட்ரா பண்ணலாமான்னு சொல்லி யாருமே வந்து அந்த மாதிரி செய்ய வேணாம். டெபாசிட் பண்ணுறாங்க, வித்ட்ரா பண்ணுறாங்க. பட் ஒரு சிலர் சொல்கிறாங்க வித்ட்ரா பண்ணதும் அந்த பேமெண்ட் வேறு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிற மெத்தட்டை வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் சிம்பிளாகவே வந்து இன்ஸ்டண்ட்டாக டெபாசிட் பண்ணி வித்ட்ரோலும் வந்து அதே நாளையே வந்து எடுக்கலாம். சம்டைம் வித்ட்ரோவல் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்குது ஸ்கில் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ எப்படி வந்து எடுக்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டுவிட்டேன், எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் ஒரு ஃபுல்லாகவே வந்து அப்டேட் தான். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஆப்பியை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதோட வந்து ஆப்பியை வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. டேஷ்போர்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்த விஷயம் வந்து நீங்கள் ப்ரௌசரில் போயிட்டு தான் நீங்கள் வித்ட்ரா பண்ணுற வந்து கேன்சல் பண்ணக்கூடிய மாதிரி முதல் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஆப்பில் கூட அந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படின்ற வந்து வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். யாருமே வந்து ஒரு விஷயம் வந்து தெரியாமல் ஸ்டடி பண்ணாமல் காசை வந்து போட்டு ஏமாற வேணாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டடி பண்ணி ஏர்ன் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் போயிட்டு சும்மா போட்டிங்கன்னு சொன்னால் இல்லாமல் தான் போகும். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோகுல் டெக். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பார்த்தினா ஒரு சில முக்கியமான விஷயத்தை வந்து சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து நான் இதுவரை வந்து ஏர்ன் பண்ண பேமெண்ட் ப்ரூஃப் வந்து போட இல்லை. ஸோ அதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன ட்ரேடை வந்து போட்டுட்டு அந்த பேமெண்ட் ப்ரூஃபை வந்து பார்க்கலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து யாராவது அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோட டேஷ்போர்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ வந்து உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களோட எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செல் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்க வந்து செல், அடுத்து வந்து பை. முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பட்டன் மாதிரி இருந்தது, இப்போ வந்து அந்த பட்டனையை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து யூரோ யூஎஸ்டி அசெட்ஸில் வந்து நிற்குது. ஸோ நான் வந்து அதுலேயே வந்து விட்டுட்டு 1 USD வந்து கொடுத்து செல் வந்து கொடுக்குறேன். ஓகே, செல் வந்து கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஜெலோ கலர் லைனில் வந்து டச் பண்ணும்போது நான் வந்து செல் கொடுத்த இடத்துலேருந்து கீழே வந்து போகும்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது. பட் இது வந்து தொடர்ச்சியாக வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டேன். ஸோ அதுவும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்பட்டால் பாருங்கள். ஒரு விஷயம் வந்து தெரியாமல் இதில் போயிட்டு அமௌண்ட் வந்து போட்டு யாருமே வந்து ஏர்ன் பண்ண வேணாம். இதை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டடி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து லோஸ்ட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 1 USD போட்டிருந்தேன், 1 USD வந்து லோஸ்ட்டாக போச்சு. ஸோ இனி வந்து 3 USD வந்து போட்டு நான் வந்து பை கொடுக்குறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பை கொடுத்துருக்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து ப்ராஃபிட்டாக இல்லைன்னு சொன்னால் லோஸ்ட்டான்னு சொல்லி. நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து சும்மாவே தூக்கி போட்டுட்ருக்கேன். யாருமே வந்து இந்த மாதிரி செய்ய வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 USD தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ சார்ட் வந்து மேலேயே போயிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லாவே மேலே வந்து போயிட்டுது. நான் வந்து பை கொடுத்துருந்தேன், பை கொடுத்த இடத்துலேருந்து அப்படியே மேலே போச்சுன்னு சொன்னால் எனக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் ப்ராஃபிட். ஏன்னு சொன்னால் நல்லாவே வந்து மேலே ஏறி இருந்தது. முதல் வந்து 1 USD போட்டிருந்தேன், இப்போ வந்து 3 USD போட்டிருந்தேன். ஸோ டோட்டலாக வந்து 4 USD நான் வந்து போட்டு ட்ரேட் வந்து கொடுத்துருந்தேன். 5.67 வந்து எனக்கு வந்திருந்தது. ஸோ 1.67 USD வந்து எனக்கு இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் வந்து இன்றைக்கு வந்து ப்ராஃபிட். ஓகே, இதில் இருக்கிற அப்டேட்டை வந்து பார்க்கலாம். முதல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு வித்ட்ரா பண்ணுறத வந்து ஆப்பில் வச்சு கேன்சல் பண்ண முடியாது. ஆனால் வெப்சைட்டில் போயிட்டு லொகின் பண்ணி
அதில் போயிட்டு வேணும்னு சொன்னால் நீங்கள் கொடுத்த வித்ட்ரோவில் வந்து கேன்சல் பண்ணி அந்த அமௌண்ட்டை வச்சு அகைன் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிளையும் வந்து அந்த அப்டேட்டை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் வித்ட்ரோவல் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் போயிட்டும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். அதாவது பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து அகைன் வந்து கேன்சல் பண்ணலாம். பேமெண்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து எதுக்கு வித்ட்ரோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி காட்டும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 2 working daysல வந்து பேமெண்ட் தந்துடுவாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நாள்லேயே உங்களுக்கு வந்து பேமெண்ட் கிடைக்கும். பட் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணி திரும்ப வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்படி ஒரு அப்டேட் வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இருக்கிறதுலையே வந்து ப்ரௌசரில் இருக்கிற அதே அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வித்ட்ரோவில் வந்து கேன்சல் பண்ணுற மெத்தட். மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களோட டேஷ்போர்டை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, இனி வந்து எனக்கு கிடைச்ச பேமெண்ட்டை வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து டெய்லி வந்து ஏர்ன் பண்ணிட்டுருக்கிறேன். இருந்துட்டு வந்து ஏர்ன் பண்ணுறது. ஸோ 2ஆம் தேதி 10ஆம் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ஸ்க்ரில்லில் இருந்து ஒரு 100 USD அந்த மாதிரி இங்கே வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு டெபாசிட் பண்ணி 3 USD ப்ராஃபிட்டோட வந்து வித்ட்ரோ கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வித்ட்ரோவில் நான் திரும்ப கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ட்ரேட் பண்ணேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு வந்த லாபம் $9 வந்து லாபம் எடுத்திருந்தேன். 100 போட்டு நான் வந்து 98 USD வித்ட்ரோ பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப வந்து பைனான்ஸ் பேய்க்கு வந்து 11 USD வந்து வித்ட்ரோ பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரில்லுக்கு தான் வித்ட்ரோ பண்ணியிருந்தேன். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 98 USDயை மட்டும் என்னோடய ஸ்க்ரில்லுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு பைனான்ஸ் பேயை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து சென்ட் பண்ணேன். எதுக்காக வந்து இந்த மாதிரி சொன்னாங்களோ தெரியாது. ஸோ 11 USD கிட்ட நான் வந்து பைனான்ஸுக்கு வந்து வித்ட்ரோ பண்ணிட்டேன். பைனான்ஸ்லேயும் வந்து நான் வித்ட்ரோவில் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்காக வந்து இருக்கலாம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் தேதியும் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து 70 USD வந்து டெபாசிட் பண்ணேன். 14 USD வந்து போனஸ் தந்தாங்க. ஸோ 70 டெபாசிட் பண்ணி நான் வந்து ஸ்கில்லுக்கு வந்து 70 USD வித்ட்ரோவல் எடுத்திருந்தேன். பேலன்ஸ் இருக்கிற என்னோடய ப்ராஃபிட் 29 USD வந்து பைனான்ஸ் பேய்க்கு வந்து வித்ட்ரோ பண்ணிட்டேன். ஸோ 9000 வந்து இதில் வந்து இந்த இடத்துல வந்து லாபம் எடுத்திருந்தேன் 3ஆம் தேதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் தேதியும் வந்து நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கில் மூலமாக டெபாசிட் பண்ணியிருந்தேன் 70 USD. ஆனால் வித்ட்ரோ பண்ணியிருந்தேன் என்னோடய ஸ்கில்லுக்கு வந்து 80 USDயை. ஸோ 10 USD லாபத்தோட ஸ்கில்லுக்கு வந்து வித்ட்ரோ பண்ணி திரும்ப வந்து ஸ்கில் மூலமாக 70 வந்து டெபாசிட் பண்ணியிருந்தேன். அதாவது அந்த 10 USD ப்ராஃபிட்டை திரும்ப எடுத்துகிட்டு 70 USD டெபாசிட் பண்ணி நான் வந்து ட்ரேட் பண்ணி 80 USD அகைன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இன்னொரு 10 USD வந்து எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தேன். ஸோ 4ஆம் தேதி மட்டும் எனக்கு வந்து ப்ராஃபிட் 20 USD. ஸோ $6000 வந்து 4ஆம் தேதி வந்து ஏர்ன் பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கில்லுக்கு வந்து 80 USD தராமல் எனக்கு வந்து 60 தான் தந்திருந்தாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற அந்த 20 USDக்கு பைனான்ஸ் பே ஐடி வந்து சப்மிட் பண்ணி அந்த 20 வந்து வித்ட்ரோ பண்ணியிருந்தேன். எதுக்காக வந்து பைனான்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லி தெரியாது. பட் பைனான்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன். அதோட பே ஐடி வந்து நான் கொடுத்து இந்த ப்ராஃபிட்டோட சேர்த்து 20 USD வந்து வித்ட்ரோ பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய ட்ரேடிங்கை வந்து என் பண்ணியாச்சு. இருந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது வளமை. ஸோ 1 USDயோ இல்லைன்னு சொன்னால் ஒரு 3-2 USDயோ வந்து ப்ராஃபிட் எடுத்தாலே நீங்கள் வந்து வித்ட்ரோ பண்ண பாருங்கள். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கியிருக்கும் என்ன மாதிரி இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு யூஸ் பண்ணுறது, இதோட அப்டேட், வித்ட்ரோவல் மெத்தட் எல்லாமே வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.